தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் முடிவுக்கு பின்னர் தமிழக பாஜகவில் களையெடுப்பு நடைபெறும் என அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை பேசியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலிவில் குறிப்பாக இன்று பாஜகவினுடைய மாவட்ட தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் சென்னை அமைந்த கரையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டம் கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இதில் பாஜக தலைவர் அண்ணாமலை மாவட்ட தலைவர்கள் மத்தியில பல கருத்துக்களை பேசியிருக்கிறார். குறிப்பாக அதுல முக்கியமான விஷயமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பணியாற்றாதவர்கள் பற்றி எனக்கு தெரியும், தேர்தல் முடிவுக்கு பிறகு அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல தேர்தல் முடிவுக்கு பிறகு மேலே இருப்பவர்கள் கீழே வரலாம், கீழே இருப்பவர்கள் மேலே போகலாம், அதை பற்றியெல்லாம் நாம் கவலை கொள்ள வேண்டாம் என்று நிர்வாகிகள் மத்தியில பேசியிருக்கிறார். குறிப்பாக நமக்கு கொடுத்த வேலையை நாம் செய்து முடித்து விட்டோம், இனி கொடுக்கும் வேலையை செய்து முடிப்போம் என்ற அடிப்படையில் அவர் பல்வேறு கருத்துக்களை நிர்வாகிகள் மத்தியில பேசியிருக்கிறார். குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா, நட்டா எப்படி பணியாற்றினார்கள் என்று நீங்கள் பார்த்துள்ளீர்கள். அதே போல் தொடர்ந்து நாம் உழைத்தால் அடுத்து நம்மளுடைய இலக்கை எளிதாக எட்ட முடியும் என்ற அடிப்படையில் பேசிய அவர், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பணியாற்றாதவர்கள் பற்றிய விவரங்கள் எனக்கு முழுமையாக கிடைத்துள்ளது. தேர்தல் முடிவுக்கு பிறகு அவர்கள் மீது நடவடிக்கைகள் கண்டிப்பாக இருக்கும். தற்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய அந்த வாக்கு எண்ணிக்கையின் போது முழுமையாக நீங்கள் தீவிரமாக அதை உன்னிப்பாக செயல்பட்டு பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில நிர்வாகிகள் மத்தியில பேசியிருக்கிறார் பாலவேல். வேல்முருகன், இந்த மாவட்ட தலைவர்கள் கூட்டம் என்பது தேர்தல் முடிவுகளுக்கு முன்னதாக நடக்கக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. வேற என்ன முக்கிய விஷயங்கள் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது வேல்முருகன்? தொடர்ச்சியாக இந்த நாடாளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது. எனவே மாவட்ட நிர்வாகிகள், குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை மாவட்ட நிர்வாகிகள் சந்தித்து இருக்கிறார்கள். அது குறித்தெல்லாம் மாவட்ட நிர்வாகிகள் சொல்ல பாஜக தலைவர் அண்ணாமலை கேட்டுக்கொண்டார். எனவே அவர்கள் மீது, அதாவது சரியாக பணியாற்றாத, பல இடங்கள்ல தேர்தல் வெற்றிக்கு உறுதுணையாக இல்லாத பல நிர்வாகிகள் குறித்தான அந்த தகவல் நேரடியாக இன்று அண்ணாமலை அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில யாரெல்லாம் சிறப்பாக பணியாற்றினார்களோ அவர்கள் குறித்தெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் மீதான அந்த நடவடிக்கைகள் அப்படிங்கிறது விரைவில் எடுக்கப்படும்னு இந்த கூட்டத்துல விவாதிக்கப்பட்டதாக தற்போது நிர்வாகிகள் நம்மிடம் தகவல் தெரிவித்திருக்காங்க. அதே போல இங்கே நாடாளுமன்ற தேர்தலுக்கு நிறுத்தப்பட்ட அந்த வேட்பாளர்கள் கடுமையாக உழைத்தவர்கள். எனவேதான் அவர்களுக்கு நம்ம அந்த வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறோம். அதன் அடிப்படையில அனைவரும் நீங்கள் உழைத்தவர்களுக்கு எல்லாம் பாராட்டு அப்படிங்கிற மாதிரியான அந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களுக்கு.